காவிரி பிரச்சினைக்கு தீர்வு ஏற்படுத்துவதில் வாஜ்பாயின் வழி பின்பற்றப்படும் என மத்திய இணையமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். மத்திய வர்த்தகத்துறை இணையமைச்சர் நிர்மலா சீதாராமன் வெள்ளியன்று பாரதிய ஜனதா மாநில அலுவலகமான கமலாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். நெல், மஞ்சள் உற்பத்தியில் ஆந்திராவிற்கு அடுத்தபடியாக தமிழகம் முதன்மை மாநிலமாக திகழ்கிறது என்று கூறிய நிர்மலா சீதாராமன், விவசாயம் மற்றும் உணவு பதப்படுத்துதலில் தமிழகத்தில் சிறப்பான வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்த முடியும் என்றும், விவசாயிகளின் நிலையை உயர்த்த தேவையான நடவடிக்கைகள் பட்ஜெட்டில் அறிவிக்கப்படும் என்றும் கூறினார். காவிரி பிரச்சினையில் முந்தைய பாரதிய ஜனதா கூட்டணி அரசின் போது தமிழகம் மற்றும் கர்நாடகா இடையே கருத்து பேதம் வந்துவிடக் கூடாது என்பதற்காக சிறப்பான அதிகாரிகளை கொண்டு நீர் பங்கீடு விவகாரங்களை அப்போதைய பிரதமர் வாஜ்பாய் கையாண்டதை நினைவு கூர்ந்த நிர்மலா சீதாராமன், அதை பின்பற்றி இரு மாநிலங்களுக்கும் இணக்கமான முறையில் தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். நான் வேணும்னே சரித்திரத்தை எடுத்துட்டு வரேன் நினைக்க வேண்டாம். என்டிஏ அரசு இருந்தபோது அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் அவருடைய பங்கேற்பு இருக்கணும்ன்ற அவசியம் இல்லாத போது கூட, தேவை இல்லாத போது கூட, அவருடைய குட் ஆபீசஸை உபயோகப்படுத்தி கர்நாடகாவுக்கும் தமிழ்நாடுக்கும் நடுவில் எந்த விதமான டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியனும் இல்லாம இருக்கணும், காவிரி இஷ்யூ சால்வ் பண்ணணும்னு அப்ப அவர் இன்வால்வ் ஆனார். அதே மனசு, அதே ஆட்டிடியூட தான் இன்னைக்கும் நாங்க டீல் பண்றோம். முன்னதாக தமிழகம் வருகை தந்த மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது.